ரீசெண்டா ராஜஸ்தான் கேதாராம்பூர்ன்ற இடத்துல ஒரு யங் கப்புள் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு, அந்த ஹஸ்பண்ட் ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ்ல நிறைய மணி லூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவருக்கு 5 lakhs வரைக்கும் கடன் இருந்திருக்கு. அந்த கடன் அமௌண்ட்டை கட்ட முடியாதனால தான் ரெண்டு பேருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸை கேள்விப்படுறது இது ஒன்றும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஆன்லைனில் சீட்டு விளையாடி பணத்தை இழந்த விரக்தியில் சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் காவலர் குடியிருப்பில் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை அருகே ஆன்லைன் விளையாட்டில் 70,000 ரூபாயை இழந்ததால் 2.5 வயது பெண் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் மகன் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த விவகாரத்தில் தாய் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்ல காசை லாஸ் பண்றதுனால சூசைட் மட்டும் இல்ல, சமீபத்துல ஈரோட்ல ஒரு இளைஞர் செயின் ஸ்நாச்சிங்லயே ஈடுபட்டிருக்காரு. சோ இதனால பல இண்டிவிஜுவல்ஸும் இல்ல பல ஃபேமிலிஸும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பேன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலி இந்தியால ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் பேன் தான். அப்புறம் எப்படி திமிங்கலாம் இந்த ரம்மி வட்டம் அப்புறம் கனவு 11 இதெல்லாம் இன்னும் யூசேஜ்ல தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ராப்ல எப்படி மக்கள் எல்லாம் மாற்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன். இங்க இருக்கக்கூடிய பல ஆப்ஸ் இந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றாங்க. சின்ன கல்லு பெத்த லாபம். நீங்க கம்மியா அமௌண்ட் போடுங்க, நிறைய லேக்ஸ்ல சம்பாதிக்கலாம், கோடியில புரளலாம் அப்படின்னு தான் ப்ரொமோஷனே பண்றாங்க. ஸோ 50 rupeesல இருந்து நீங்க அதுல கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் 50 rupees போடுறாரு அப்படின்னா அவருக்கு 100 rupees வின் பண்ணாரு அப்படின்னா இன்னும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ட்ரிகர் ஆகும். இன்னொரு பக்கம் 50 rupees போடுறவர் அந்த 50 rupees லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா லாஸ் பண்ணது எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற விஷயம் ட்ரிகர் ஆகும். இது அப்படியே லூப் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இந்த லூப் தான் மக்கள் மாட்டி இருக்கக்கூடிய ட்ராப். ஸோ இந்த ட்ராப்ல மோஸ்ட்லி மாட்டக்கூடியது யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளும் தான். இந்த டாபிக் பத்தி பேசுறப்போ நம்மளால ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணவே முடியாது. யாரு இந்த மாதிரியான ஆப்ஸை ப்ரொமோட் பண்றது? இன்னைக்கு தேதிக்கு இதை ரொம்ப அதிகமாக பண்றது சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய டே டு டே லைஃப்பை vlog-ஆ போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகிருப்போம். இதனால அவங்க நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன் இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் நமக்கு அவங்க கூட இருக்கும். ஸோ அவங்க சொல்றதை கேட்டு ஒரு காமன் பீப்புள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் இதை பண்றாங்களான்னு கேட்டால் இல்லை, நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆப்ஸ்க்கான ப்ரொமோஷன் எல்லாம் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு 15-16 இயர்ஸ்ல உள்ள ஒரு பையனோ பொண்ணோ தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் நினைக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஆக்டரோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த குழந்தைங்க அதை யூஸ் பண்ண தானே செய்வாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஆக்டர்ஸோ இவங்க டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கடந்து வர்றதே இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பெட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி இல்லை ஆன்லைன் கேம்லிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு குடும்பம் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை ஒரு குடும்பத்தில் யாரோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போகிறத நம்ம தொடர்ச்சியாக நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நியூஸ்லாம் அவங்க கண்ணில் படுறதே இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஆக்டர்ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அண்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் டு தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஒரு சில இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஆக்சுவலி இந்த மாதிரி பெட்டிங் கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாமே பேண்டு தான். அப்புறம் எப்படி இந்த கனவு 11 ரம்மி வட்டம் இந்த ஆப்ஸ்லாம் நம்ம ஊர்ல ஒர்க் ஆகுதேப்பா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஸ் எதுவுமே பெட்டிங் கேம்பிளிங் ஆப்ஸே இல்லையா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்கில். கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கெசினோலலாம் விளையாடுவாங்களே, ஒரு பாலை உருட்டி விடுவாங்க, அது சுற்றி வந்து நிற்கும், அது எங்கே நிற்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் அது எங்கே நிற்குதோ அதுக்கேற்ற மணி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ். இந்த கனவு 11 இந்த ஆப்புமே ஆக்சுவலி கொஞ்சம் அப்படி தான். இப்போ என்னதான் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பிளேயரை நம்ம டீமில் அன்னைக்கு நாம் எடுத்திருந்தாலும் அன்னைக்கு அவர் விளையாடலன்னா விளையாடல தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கேம் ஆஃப் சான்ஸ் அப்படி தான். ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீமில் இன்றைக்கி நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இன்னைக்கு இவரை இறக்கி விட்டா இவர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை பவுலிங் நல்லா போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவீங்கல்ல. அந்த கால்குலேஷன் பண்ணி தானே அன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவை உங்கள் டீமில் வைப்பீங்க. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணுறதுனால இட் கன்சிடர்ட் அஸ் அ ஸ்கில். அதனால இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய கேம்பிளிங் பெட்டிங் ஆப்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கேம் ஆஃப் ஸ்கில். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர்ல பல பேர் இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னதான் இதெல்லாம் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொன்னாலும் பாதிப்புகள் என்னமோ தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். இல்லை ஆக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் இதை ப்ரொமோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குறி தான். அப்போ என்னதான் பண்ணுறது?
நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க ரெஸ்பான்சிபிளா இருங்க. 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நான் கோடீஸ்வரன் ஆக போறேன், லட்சாதிபதி ஆக போறேன். நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதோ லட்சாதிபதி ஆகிறதோ பிரச்சனை இல்லை. ஆனா அதை பண்றதுக்கு நிறைய நல்ல வழிகள் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு ஆன்லைன்ல 10 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சேஃபான செக்யூரான நிறைய நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அது என்னன்றதை ரிசர்ச் பண்ணுங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க காசையும் லாஸ் பண்ணி மென்டல் பீஸையும் லாஸ் பண்ணி கடனாளி ஆகி பல பேர் உயிரையும் இழக்க நேரிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி உங்க நிலைமை ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமா இருங்க.